ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையலரசி. இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு போண்டா எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்தாச்சு. அதில் 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு, அந்த மாவுக்கு தேவையான அளவு அரை டீஸ்பூன் போட்டால் போதும். காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சோடா உப்பு ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்ல ஃப்ளஃபியாக வரும். அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். போண்டாவும் நல்ல கிறிஸ்பாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கியிருக்கேன். மாவு இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதை ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். முதல்ல போண்டா போடும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்தோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல மொறுமொறுப்பான போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரெடி ஆகிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மழை நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்காக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள்.